வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி லஞ்ச் டின்னர் ரொட்டீனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு முதல் தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு லெமனை விட கொஞ்சம் பெரிய அளவுக்கு புளி ஊற வைக்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா புளியோட அளவு வந்து எக்ஸாக்டாக எல்லாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா, நமக்கு தேவையான அளவை விட கொஞ்சம் அதிகமாக புளி வந்து ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறம் கரைச்சி வடிகட்டி ஒரு பாக்ஸில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா இது வந்து ஒரு 5லிருந்து 6 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான புளிக்கரைசல் மாதிரியே டேஸ்ட் அப்படியே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்மளுக்கு ஸ்கூல் டைமில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் அந்த அர்ஜென்ட்டாக சமைக்கும்போது நம்ம வந்து இதை அப்படியே எடுத்து தேவையான அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து இன்றைக்கி சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டா அடுத்த ஒரு 3-4 டேஸ்க்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழம்புக்கு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கலந்து எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4லிருந்து 5 பல் தான் தேவைப்படும். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, இல்லைனா கொஞ்சம் சின்னதாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். மத்தி மீன் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் முதல் வெங்காயம் கருவேப்பிலை பூண்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் தக்காளியை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஆற வச்சிடலாம். இப்போ இதுக்கு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காவை இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இதோடவே வெங்காயம் தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிக்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயை 2ஆக கீறி வச்சுருக்கேன். ஒரு 2 பல் அளவுக்கு பூண்டை தட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயில் கடுகு சேர்த்துடலாம். அதோடவே வெந்தயமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதோடவே எடுத்து வச்சிருக்கிற புளி கரைசலை சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி விழுதையும் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ குழம்பு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம் வந்து சரி பார்த்துக்கலாம். மீனை சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு காரமெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் மீன் சேர்த்து மீன் வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் மீனை சேர்த்துடலாம். இது வந்து மண் சட்டிங்கிறதுனால நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் மீன் சேர்க்குறேன். ஏன்னா ஆஃப் பண்ணாலும் திரும்ப ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டே தான் இருக்கும். அதுலேயே வந்து மீன் வெந்துடும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது குழம்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 1/2 hour அப்படி மூடி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு எப்பவுமே அடுத்த நாளைக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு குழம்பு, அதில் ஒரு 2-3 பீஸ் மீன் போட்டு அப்படி மூடி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டேக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே அதையும் நம்ம மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்காது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.